ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா. இந்த வருஷம் கொலுல பெரியாழ்வாரோடைய ஒரு சில பதிகங்கள் காட்டியிருக்கோம். இங்கே வானில் மால் கருட வாகனனாய் தோன்ற அவருக்கு பெரியாழ்வார் பல்லாண்டு பாடுறார். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில். கண்ணன் பிறந்திருக்கான்னு எல்லாரும் கொண்டாடுறா. ஆடி பாடி வெண்ணைய ஒருத்தர் மேல தூவி தூவி கொண்டாடுறா. இப்போ ஒரு வயது நிரம்பிய கண்ணனை பார்த்து யசோதை சொல்றா, பெரியாழ்வார் யசோதை சொல்றா, நீ எனக்கு சப்பானி கொட்டி காட்டு அப்படின்னா சின்ன குழந்தை கை தட்டுறது தான் சப்பானின்னு சொல்லுவா. எதுக்கு சப்பானி கொட்டணும்னா, முன்பு வாமனா வந்தப்போ மகாபலி தாரவாத்து கொடுக்கறத அவன் கையில தீர்த்தம் சேர்த்தான். அந்த தண்ணி இன்னும் கையில ஒட்டின்னு இருக்கு. கை தட்டினா அதுவும் காஞ்சிடும். கை தட்டர்ச்ச ஆபரணங்கள்லாம் ஒலி எழுப்ப, பற்கள் ஒளி வீச, குழல்கள் அசைய அசைய ஆசையோட கை தட்டணுமா. பெரியாழ்வார் யசோதை கெஞ்சாத குறையா கேட்டுன்னு இருக்கா. ஆனா விஷமக்கார கண்ணன் முதல்ல நந்தகோபன் மடியில உட்காந்து சப்பானி கொட்டிட்டான். இரண்டாம் தடவை வேண்டா விருப்ப கை தட்டிட்டான். கண்ணன் ஏனோ தானும் சப்பானி கொட்டி காட்டினா. ஆனா பெரியாழ்வார் யசோதை அதை ஒத்துக்கல. நீ எனக்காகவும் சிரிச்சுண்டு சப்பானி கொட்டுன்னு சொன்னான். கண்ணன் சொன்னா, 2 தடவை சப்பானி கொட்டியாச்சு, நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வருவேன் நினைச்சேடா. பெரியாழ்வார் யசோதை சொல்றான், ஆமா நீ அப்படிதான். திருக்குடந்தையில ஒரு சமயம் நீ திருமணிசை ஆழ்வார்க்காக எழுந்துக்க ஆரம்பித்த அவருடைய பிரார்த்தனை கேட்டு. இதை கேட்டு கண்ணன் என்ன பண்ணானா, யசோதை மடியில உட்காந்து நந்தகோபனை பார்த்து சப்பானி கொட்டிட்டான். ஆனா இந்த தடவையும் பெரியாழ்வார் யசோதைக்கு அவனோட அழகை ரசிக்க முடியல. கண்ணன் சொல்றான், நான் 3 தடவை உனக்கு சப்பானி கொட்டி காட்டியாச்சு, நீ திருப்பி என்ன கொட்ட சொன்னா எனக்கு கோபம் வரும். பெரியாழ்வார் யசோதை சொல்றா, கண்ணா நீ புழுதி சேரு அதுலலாம் விளையாடிட்டு அப்படியே வந்து என்ன கட்டிக்கிற. நான் சேர்த்து வச்ச தயிர் வெண்ணெய் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுறேன், நான் உன் மேல கோச்சிக்கிறேனா. இதை கேட்டு கண்ணன் சொல்றான், சரி நீ என் மேல கோச்சிக்கோ, நான் உன் மேல கோச்சிக்கிறேன். பெரியாழ்வார் யசோதை சொல்றா, பத்மநாபா நீ தான் எங்களுக்கு தாய் தந்தைப்பா, உன் மேல எல்லாம் நான் கோச்சிக்க முடியாது. நான் உனக்கு சரணாகதி பண்றேன், நீ என்ன மன்னிச்சுடு. உன்னோட பக்தர்களான பாண்டவர்கள் சூதாடினா, திரௌபதியை பணையமா வச்சா. ஆனா அப்புறமா உன்கிட்ட வந்து சரணாகதி பண்ணதும் நீ அவளை மன்னித்து அர்ஜுனனோட தேரெல்லாம் ஓட்டி அவளுக்கு வெற்றி பற்று கொடுத்தாயே. அந்த தேர் உய்த்த கைகளால் சப்பானி, எனக்கு அந்த கைகளால் எனக்கு சப்பானி கொட்டி காட்டு. இதை கேட்டு கண்ணன் ஒண்ணுமே சொல்றது இல்ல, அலட்சியம் பண்ணிடும். பெரியாழ்வார் யசோதை சொல்றா, சரணாகதி பண்ணினதும் பேசாம இருந்தா உனக்கும் கோவம் வரும். நீ ஒரு தடவை ராமனா வந்தப்போ விபீஷனுடைய பேச்சை கேட்டு சமுத்திரராஜன் இடத்துல சரணாகதி பண்ணேன். ஆனா அவன் 3 நாள் வரவே இல்லை. அப்புறமா உனக்கு கோவம் வந்து அவன் மேல அந்த ஒரு பானத்தை தொடுத்து அவன் மேல ஏவறதுக்கு நீ தயாரா இருந்த. அதனால நீயும் என்னோட சரணாகதியை ஏத்துக்கோ, உன்னோட சாரங்கவில் கைகளால எனக்கு சப்பானி கொட்டி காட்டு. இதுக்கு குட்டி கண்ணன் சொல்றான், அம்மா எனக்கும் சப்பானி கொட்டணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா எனக்கு சப்பானியே கொட்ட தெரியாது. அதுக்கு பெரியாழ்வார் யசோதை சொல்றா, நீ செய்ய முடியாத காரியம்னு உண்டா. தண்ணீரை பயந்துக்கிற குரங்குகளை வச்சு கடல்ல சேத்து கட்டினியே, எனக்கு சப்பானி கொட்டி காட்டு. நேமியன் கையனே சப்பானி, நெருக்கிய கைகளால் சப்பானி, நேமியன் கையனே சப்பானி. அதுக்கு கண்ணன் சொன்னா, பக்தர்கள் 1000 விஷயங்கள் சொல்வா, ஒன்னொன்னும் நான் பண்ண முடியுமா. இப்படி நீ சொல்லலாமா கண்ணா. ஒரு பக்தனான பிரஹ்லாதனுக்காக நீ நரசிம்மனா வந்து ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணியே. அந்த பிளந்திட்ட கைகளால் எனக்கு சப்பானி கொட்டி காட்டு. அதுக்கு குட்டி கண்ணன் சொல்றான், எனக்கும் ஆசையா தான் இருக்குமா, ஆனா 3 தடவை கொட்டிட்டேன், திருப்பியும் சப்பானி கொட்டி எனக்கு கை வலிக்குமோன்னு பயமா இருக்கு. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, நீ தேவர்களுக்காக பார்க்கடல் கடைந்தாயே, அமிர்தத்தை எடுத்து கொடுத்தாய், கை வெளிக்க நீ கடந்தாயே, அந்த வலி ஆறணும். அதனால உன்னோட வலங்கையை நோவு தீர இடங்கை மேல வை, இடங்கை நோவு தீர வலங்கை மேல வை. உன் மென்மையான கையை தொட்டா வலிக்காது, அதனால சப்பானி கொட்டு.
நாங்களும் ரசிப்போம், உனக்கும் உன் கைகளுக்கு இதமா இருக்கும். இதை கேட்டு கிருஷ்ணன் ஆனந்தமா சப்பானி கொட்டினான். தாய் பாசத்தோட இந்த பதிகத்தை சொன்னா நம்ம பாப்பங்கள் எல்லாம் ஓடிடும் அப்படின்னு ஃபலஸ்ருதி சொல்லியிருக்கார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.